இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளிஜர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் எழுதின புத்தகம் 66ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஜெபத்தை தள்ளாதவர் என்கிற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். ஜெபத்தை தள்ளாதவர் என்கிற தலைப்பில் பார்க்கிறோம்னா 66ஆவது சங்கீதத்தில் 20ஆம் வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் பார்ப்போம். பொதுவாக ஜெபத்தை தள்ளாதவர் என்று சொன்னால் வேண்டுதலை புறக்கணிக்காதவர்னு அர்த்தம், மன்றாட்டுகளை கேட்பவர்னு அர்த்தம். அப்போ வேண்டுதலை புறக்கணிக்காமல் நம் ஜெபங்களை எல்லாம் கேட்கின்றவர் அர்த்தம். ஜெபத்தை தள்ளாதவர்ங்கிற தலைப்புனா அது அர்த்தம். சரி, இந்த பூமியில் அநேக ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, சில மனுக்களை கொண்டு என்ன செய்வாங்க, அதிகாரிகள்கிட்ட கொடுப்பாங்க. அதில் என்ன செய்வாங்க, சிலவங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க, சிலவங்க வேண்டாம்னு தள்ளி விட்டுருவாங்க. அடுத்து குறைகளை சொல்லி சிலவங்க சரி செய்துக்காக வருவாங்க, கிராமத்துலேருந்து வருவாங்க. அப்போ அவங்க சொல்லும் பொழுது அதை அப்படியே ஏற்க மனதில்லாமல் அநேகர் என்ன செய்வாங்க, அதை புறந்தள்ளி விடுவார்கள். அடுத்து ஒரு மாணவன் இருக்கிறான்னு சொன்னால் தன்னுடைய நிலைமையை பிரச்சனையை ஆசிரியர்கிட்ட கொண்டு வரும்போது சில ஆசிரியர் பெருமக்கள் என்ன செய்வாங்க, உதாசீனப்படுத்தி அதை தள்ளி விடுவார்கள். அல்லது பெற்றோர்கள்ட்ட சில பிள்ளைகள் அன்போடு சில விஷயங்களை வரும் பொழுது அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்காமையே அவன் வாயை அடைச்சி போ அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. அது போக குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் அடிப்படையில் பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்டையோ இல்லை பிள்ளைகள் பெற்றோர்கள்ட்டையோ உறவினர்கள் உறவுகள் மக்கள் பற்றிலையோ சில விஷயங்கள் பேசும்போது அதை அனைவருக்கு ஆதில் கேட்க மனதில்லாமல் நீ ஒன்றும் பேச வேண்டாம்னு சொல்லி அவங்க பேச விடாமல் தடுத்து தள்ளி விட்டுருவாங்க. இது போன்ற பலவிதமான காரியங்கள் தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி தள்ளப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் இருந்தாலும் மனிதர்கிட்ட சொல்லும்போது தள்ளதான் செய்வாங்க. ஆனால் வானத்தையும் மேம்படத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு மனுஷனோ மனுஷியோ தன்னுடைய மனுவையோ ஜெபத்தையோ வேண்டுதலையோ விண்ணப்பத்தையோ தெரிவிக்கும் பொழுது மனுஷர்கள் தள்ளி போடுறது போல, மனுஷர்கள் புறம்பே தள்ளி போடுகிறது போல கர்த்தருடைய பார்த்தீங்கன்னா வார்த்தையானது, அந்த வார்த்தை சொல்லுகிறபடியானது தள்ளி போடாது. கர்த்தருடைய ஆவியானவர் ஏசப்பா என்ன செய்ய மாட்டாரு, மனுஷர்களை சொல்லும்போது தள்ளி போடுற மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார், அந்த வார்த்தையை தள்ளி போட மாட்டார். அப்படி தள்ளி போட மாட்டாங்கிறதுக்கு அடையாளமாக தான் இந்த வசனம் ஜெபத்தை தள்ளாதவர் சொல்லி தலைகளை பார்க்குறோம். வாசிக்கிறேன். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சம்பவத்தை யார் சொல்கிறாங்கன்னா தாவீது ராஜா சொல்லுறத பார்க்கலாம். எந்த நிலைமையில அவர் இருந்து சொல்லுதாருன்னா, கெட்டான கொடிந்தான நிலைமையிலிருந்து சொல்றாரு, மோசமான சூழ்நிலை சொல்றாரு. என் ஜெபத்தை தள்ளாமலும் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபையை விட்டு விளக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது அவருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், குடும்பத்திலிருந்து பிரச்சனை, சுற்றி இருந்த எதிரிகள் மத்தியில் பிரச்சனை, சொந்த நாட்டு ராஜா மூலம் பிரச்சனை, கூட இருக்கிற ஜனங்கள் மத்தியில் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இக்கட்டான சூழ்நிலையில் என் ஜெபத்தை தள்ளாமல் தம்முடைய கிருபையின்றி விளக்காமல் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி அவர் சொல்லுவதை காணலாம். இதே மாதிரி இன்னைக்கு தாவீது செய்கிற போய் யாரும் சொல்ல முடியுமா? ஒரு பிரச்சனை இல்லை ஒரு போராட்டம் சாதாரணமாக இது அமையலை அப்படிங்கிறனால என் ஜெபத்தாண்ட கேட்கல, என் தள்ளிட்டாருன்னு சொல்லி கடவுளை தான் குறை சொல்கிறோம். ஆனால் தாவீது அப்படி குறை சொல்லலை, ஜெபத்தை தள்ளாதவர் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், மனுஷங்கிட்ட போகும்போது அவங்க மனுக்கள் தள்ளப்படலாம், அவங்க கோரிக்கைகள் நிராகரிக்கப்படலாம், உங்களை மற்ற விண்ணப்பங்கள் என்ன செய்யலாம், ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம், ஏற்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி இல்லை, அவர் ஜெபத்தை தள்ளாதவர் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். தாவீதின் வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கங்கள் இருந்தபோதும் கூட அவர் ஜெபத்தை தள்ளாதவர் என்று அவர் பெயர் சொல்கிறதை பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், கீழே வசனம் சொல்லுது, தமது கிருபையை விட்டு விளக்காமல் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஜெபத்தை தள்ளாதவர் அவர்னு பார்த்தோம். அவர் ஏன் தள்ளலை அப்படின்னா, ஸ்தோத்திரம் உண்டாவதாகன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனுக்கு நன்றி செலுத்தப்படுவதாக சொல்லிட்டே இருக்காரு. அப்போ எந்த நேரமும் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நிலையிலே தாவீது வைத்திருந்தார், வழக்கத்தை வைத்திருந்தார். அப்போ வாழ்க்கையில நம் ஜெபத்தை தேவன் தள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, அவர் தூஷிக்கவில்லை, அவர் ஆண்டவர் தேடாமல் விட்டு விடவில்லை. மாறாக தேவனுக்கு நன்றி செலுத்தி
அவர் உயர்த்த ஆரம்பித்ததுனால தான் ஜெபத்தை தள்ளாமல் இருந்தார். இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், வேதத்தை வாசிக்கிறவங்களா இருக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், அல்லது மற்ற காரியங்கள் செய்கிறவங்க இருக்கலாம். நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம நன்றி சொல்ல பழகி இருக்கிறோமா, அல்லது ஜெபத்தை நிப்பாட்டி இருக்கிறோமா, தாவீதை போல செயல்பட்டு இருக்கோமா? யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம் ஜெபம் தள்ளப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபத்தை கர்த்தர் தள்ளாதவர்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் தள்ளக்கூடாது, தள்ளாதவர் அப்படின்னா இப்போ நிறைவேறணும்னா நம்ம எந்த நேரமும் ஸ்தோத்திரம் நன்றி செலுத்திட்டே இருக்கும்போது இவங்க தள்ளப்பட மாட்டாது. தாவீது வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியை அவர் செய்தார். எந்த நேரமும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கும்போது, நன்றி செலுத்திட்டே இருக்கும்போது ஜெபம் தள்ளப்படாமல் இருந்ததை அவர் உணர்ந்தார். அதான் சொல்லுவார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஊழியக்காரர்களும், வாலிப சகோதர சகோதரிகளும் ஜெபத்தை தள்ளாதவருங்க தலைவரை பார்த்தோம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், தள்ளப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் நாம் ஸ்தோத்திரம் செல்ல தேவனிடத்தில் பழக வேண்டும். முறுமுறுக்கவோ பின்வாங்கவோ ஜெபத்தை விட்டுவிடவோ செய்யாமல் ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்லி நன்றி செலுத்த தேவனுக்கு ஆரம்பிக்கும் பொழுது நம் ஜெபம் தள்ளப்பட மாட்டாது. தாவீது வாழ்க்கையில் அப்படி இருந்ததுனால்தான் அவர் ஜெபத்தை தள்ளாதவங்க தலைப்பில் சொன்னார். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஜெபத்தை தள்ளாதவர் கர்த்தர் தான். மனுஷன் கூட புறம் தள்ளிடுவாங்க, கர்த்தர் தள்ள மாட்டார். நீங்கள் அதை புரிந்து கொண்டு தொடர்ந்து ஸ்தோத்திரத்தை செல்லவும், தொடர்ந்து நன்றி செலுத்தவும் வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துறது. ஆமென்.